ஏன் சார் எல்லாத்துக்கும் நோய் வந்துக்கிட்டே இருக்குது? நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டத்திலையும் மேஷம் தொட்டு நீங்கள் மீனம் வரைக்கும் 12 ராசிகள், இந்த ராசியிலையுமே 6, 8ஆம் அதிபதியின் தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு நோய் தீர்வு என்றால் 8ஆம் இடத்தின் தொடர்பு அவசியம் தேவை. சரி சார், இவர் வீட்லேயே உட்காந்துட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. பிகாஸ் 8ஆம் இடத்தோட 12ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னா பஞ்ச கர்ம நோய்கள், கர்ம வினை நோய்கள், பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களை நீங்களாக இருந்தால் சுலபமாக அனுப்பிச்சுடுறோம். நல்ல முறையில் பாவங்கள் அதிகமாக போச்சுன்னா தான் இந்த பஞ்ச கர்ம நோய்கள் நமக்கு வரும். பஞ்ச கர்ம நோய்களில் முக்கியமானது வணக்கம். A1 ஆன்மீக சேனல் வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். தற்போது நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் மருத்துவரும் பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளருமான மருத்துவர் கணேசன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஜோதிடத்தில் இன்னைக்கு மூட நம்பிக்கை, பொறுப்பு இல்லாதவன் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அறக்கல்வி அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஜோதிடவியல் மூலமா என்ன எண்ணத்தை அடையாளம் காட்ட முடியும் அல்லது பார்க்க முடியும், அல்லது அப்படி பார்க்கறதுல வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்து கொள்ள முடியுமா? குறிப்பாக நோய்கள் சார்ந்த விஷயம். ஏன்னா நீங்கள் மருத்துவராக இருக்கிறதுனால நான் எதையோ தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறத விட உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்தால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவ மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், ஜோதிடர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நோய் சார்ந்த விஷயங்களை ஜோதிடத்தில் காண முடியுமா? அப்படி காணும் பொழுது அது எத்தகையது என்று வரையறுக்க முடியுமா? அப்படி வரையறுத்த சூழ்நிலையில் அதற்கென்று பரிகாரமோ அல்லது நிவாரணமோ உண்டா? வெரி குட், நல்ல கேள்வி. முதல்ல சொல்லிடுறேன், ஜோதிடத்துக்கு ஒரு எல்லை இல்லை. ஜோதிடத்தால் முடியாது எதுவும் இல்லை. இதுதான் உண்மை. இதனால் முடியல, என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னா அது என்னுடைய குற்றம் இல்லையா, கலையின் குற்றம் இல்லை, அந்த ஜோதிட கலையின் குற்றம் அல்ல. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை பார்வையாளரோ அல்லது மற்ற போட்டியாளரோ அதுக்கு தகுதியற்றவராக இருக்கிறார் என்று தான் பொருள். சரி, இப்போ நான் மருத்துவர், ஓகே. இப்போ ஜாதகத்தில் எலிமெண்ட்ரியாகவே நான் சொல்லலை. ஒரு ஜாதகங்கிறது 12 கட்டங்களே உள்ளடக்கியது. ஒவ்வொரு கட்டங்களும் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையின் குழந்தை பருவத்திலிருந்து போய் சேர்ற வரைக்கும் உள்ள அத்தனை நிகழ்வுகளுக்கும் சம்பந்தம் இந்த 12 ராசி கட்டங்கள் தான். ஸோ ஒவ்வொரு ராசியும் உடலின், அதாவது 360 டிகிரி நாம் சொல்கிறோம், ஏதாவது ஒரு யூனிவர்ஸ், ஒரு கோள வடிவத்தில் உள்ள யூனிவர்ஸை அதை சரி 30 டிகிரியாக பிரிக்கும் பொழுது 12 பாகம் கிடைக்கும். இந்த 12 பாகமும் தலை முதல் கால் வரை. ஸோ இந்த ராசி இதை குறிக்கும், இது 2வது ராசி, இது 3வது ராசி, இது 4வது ராசி. இப்படி 12 ராசியும் உடலின் அங்கத்தை வெளிப்பகுதியில் ரெப்ரசன்ட் பண்ணும். இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது நோய்னு சொல்ல போனோம்னா ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பலன்னு சொல்லிட்டு வருவோம். இப்போ 6ஆம் இடம்னு சொல்ல வரப்போ அது நோய். ருணம், ரோகம், ரௌத்திரம். ஸோ ருணம், ரோகம், ரௌத்திரம். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், ரௌத்திரம்னா எதிரி, கோபம், அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள். அப்போ இங்கே நோய்னு சொல்கிறது 6ஆம் பாவம்னு சொல்லிட்டேன். இந்த 6ஆம் பாவம் மட்டுமே நோயா அப்படின்னா இல்லை. 8ஆம் பாவம், 8ஆம் பாவம், அதாவது 6ஆம் பாவம் ஒரு 50% அப்படின்னா 8ஆம் பாவம் 200% நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பை தரக்கூடியது, நீடித்த நோயை தருவது 8ஆம் பாவம். 6ஆம் பாவம் தற்காலிக நோய், விரைவில் குணமடையக்கூடிய வாய்ப்புள்ள நோய். இதுதான் இதை ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு நோய் வருமா அப்படின்னா இந்த 6ஆம் இடத்தின் தொடர்பு இல்லாமல் ஒருவர் நோயை அனுபவிக்க முடியாது. ஏன் சார் எல்லாத்துக்கும் நோய் வந்துக்கிட்டே இருக்குது? நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டத்திலையும் மேஷம் தொட்டு நீங்கள் மீனம் வரைக்கும் 12 ராசிகள், இந்த ராசியிலையுமே 6, 8ஆம் அதிபதியின் தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சார், மேஷ ராசி காலபுருஷனின் முதல் ராசி, அது செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு இன்னொரு ராசி யார்? 8. அப்போ 8ஆம் அதிபதியின் தொடர்பு அங்கே இருக்குது. அவனே 8 வருகிறார். 2ஆம் இடம்னு பார்க்க போனோம்னா ரிஷபம். அப்போ ரிஷபத்துக்கு 6ஆம் வீடு எதுங்க? அவரே, துலாம். முடிஞ்சிருச்சுங்களா? அப்போ நாம் மறுபடியும் பார்க்குறப்ப 8ஆம் வீடு யார் ரிஷபத்துக்கு? விருச்சிகம். அப்போ செவ்வாய் தான் அது அதிபதி. அப்போ செவ்வாய் நட்சத்திரம் அங்கே மிருகசீரிடம் இருக்கிறது. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தால் 6, 8ஆம் அதிபதியின் நட்சத்திரமோ அந்த கிரகமோ அந்த வீட்டில் இல்லாமல் ஒரு ராசி கிடையாது. அதனால் அனைவருமே நோயால் பாதிக்கப்படுவதற்கு இதுதான் காரணம். ஸோ ஒருத்தர்
இப்போ உண்மையாக சொல்ல போனால் எங்கள் மாமனாருக்கு 85 வயசு வரைக்கும் ஒரு நோய் கூட வந்ததில்லைன்னு சொல்லுவார். பட் 85 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் பண்ணி எல்லாமே இருந்துட்டு போகலாமே, அவர் இன்னும் அலை 96 வயசு, நல்லா இருக்கட்டும் மகாராஜ். அதனால் எல்லாருக்கும் நோய் வரும். அந்த நோய் தற்காலிக நோயா நீடித்த நோயா என்பதை இந்த ராசியில் உள்ள அதிபதியும், ராசியில் நின்ற கிரகங்களும், ராசிநாதன் நின்ற நட்சத்திர அதிபதியும், ராசிநாதன் நின்ற வீட்டின் அதிபதியும் இப்படி பலபடியாக 6-8 தொடர்பு கிடைக்கும் பொழுது அது வந்து நீடித்த நோயா தற்காலிக நோயா, ஆனால் கண்டிப்பாக நோய் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ 6ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல போய் உட்காருதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு என்னோடய ஜாதகத்தையும் நான் சொல்கிறேங்க ஐயா. மிதுன லக்னம், லக்கணத்து 6க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறப்ப 2ஆம் இடம் குறிக்கக்கூடிய நோய் எதுங்க? தொண்டை, முகம். அதே நாம் காலபுருஷனுக்கு போட்டு பார்க்கணும். காலபுருஷன் தான் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். அதுவும் குறிப்பாக நோய் வந்து லக்னாதிபதியாய் வரக்கூடிய நோயாக இருந்தால் கண்டிப்பாக காலபுருஷனுக்கு அது எத்தனாம் பாவம்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். இப்போ 6க்குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கார், அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இப்போ 6க்குடையவன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்ததுனால எனக்கு சிறு வயதிலேயே பெரிய விபத்து கண்டம் ஏற்பட்டு உயிர் வந்தது. இது சம்பவம் நடந்தப்போ செவ்வாய் தசை ஓடிட்டு இருக்கு. இது எல்லாம் பிற்காலத்தில் நான் இப்போ கணிச்சு எந்தெந்த நோய் எனக்கு வந்தது, எந்தெந்த காலகட்டம் அப்போ இருந்தது எல்லாமே நான் கணக்கு போட்டு பார்த்தது. எதுவும் பொய் இல்லை, புனை சுருட்டு இல்லை. இப்படி நம்மளால் நிர்ணயிக்க பண்ண முடியும். ஒரு இது சம்பவம் நடக்கும் என்பதை நம்மளால் சொல்ல முடியும். இதே சமயத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து பிறவி நோய்கள்னு சிலது இருக்குது. ஸோ இப்போ 6ஆம் இடம் என்பது அதிபதி யாரோ அவர் வந்து இப்போ மேஷம் தொட்டே நாம் வச்சுக்குவோம். 6க்குடையவன் மேஷத்தில் இருக்காருன்னா மேஷம் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகள் என்ன? தலை, மூளை, கண், நாக்கு, முகம், கண், மேல்கண், இத்தனையும் குறிக்கும். ஸோ இதில் எது வேணாலும் பாதிக்கப்படலாம். அப்போ நம்ம திரைக்காணம் போகணும், அது நட்சத்திரமெல்லாம் பார்க்கணும். அது நமக்கு இப்போ தேவையில்லை இந்த மாதிரி ஷார்ட் இன்டர்வலுக்கு. ஸோ 6க்குடையவன் போய் மேஷத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மூளை ப்ராப்ளம் வரும், ஃபிட்ஸ் வரலாம், ப்ரெஷர் வரலாம். அதுக்கு அடுத்தது நாம் வந்து தலைவலி வரலாம். ஏன் இதெல்லாம் வருது? இடத்தினால அல்ல. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் நெருப்பு கிரகம். அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன், அது ஒரு நெருப்பு கிரகம். அந்த வீட்டில் நீச்சமடையக்கூடிய கிரகம் சனி, அவர் இயல்பாகவே நோய்க்கு அதிபதியாக வருவார் ஜோதிடத்தில். அதனால தான் அந்த வீட்டில் உள்ள கிரகம் யார், அந்த வீட்டின் அதிபதி யார், அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார், நீச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னு இத்தனையும் நம்ம பார்த்து தான் ஒரு நோயை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஐயா, மேலும் ஒரு சந்தேகம். இப்போ நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நோய்கள் வந்தால் இறப்பு வரை பயணப்பட்டுக்கிட்டே இருக்குது. சில நோய்கள் வந்து ஒரு சில மருத்துவத்திலேயோ அல்லது ஒரு சில மருத்துவ முறைகள்லையோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இதில் வந்தால் திரும்ப மனிதனை விட்டு போகாத நோய்கள் எந்த கிரகங்கள் தருது, அல்லது இந்த நோய்களுக்கு வேறு ஏதாவது ரெமிடி இருக்கா? அதுக்கு எடுத்தது வந்தால் போகக்கூடிய நோய்கள்னு சிலது இருக்குது. இதை அடையாளம் காட்டக்கூடிய, வந்தால் போகாத நோய்களை அடையாளம் காட்டக்கூடிய கிரகங்கள் எது, அல்லது வந்தால் மருத்துவத்துக்கும் இயல்பியல் வாழ்க்கையோடு ஒற்றி பயணப்படும் போது கட்டுப்படும் நோய்களுக்கும் காரகத்துவம் கொண்ட கிரகங்கள் எது, அது எந்த காலகட்டத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து செயல்பட்டு நோயை அதிகப்படுத்துகிறது? நான் முதலே சொல்லிட்டேன், 6, 8 தான். 6ஆம் இடம் என்பது தற்காலிக நோய். தற்காலிக நோய்னா இப்போ சொல்லக்கூடிய சாதாரண எலிமெண்ட்டை காய்ச்சல், போக்குவரத்து, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம். அதுவே நீடித்த நோயின்னு சொல்லக்கூடியதுன்னா ஆஸ்மா வரும், போகும், நல்லாயிருக்கும், நல்லது. ஆனால் மறுபடியும் திரும்ப வரும். அப்போ அது 8ஆம் இடத்தின் தொடர்பு. ஸோ ஒரு நோய் நீடித்து இருக்குது என்றால் 8ஆம் இடத்தின் தொடர்பு அவசியம் தேவை. சரி சார், இவர் வந்து வீட்லேயே உட்காந்துக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. பிகாஸ் 8ஆம் இடத்தோட 12ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும். 6ஆம் இடத்து தொடர்பு இருந்தாலும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருந்தாகணும். ஆக 12ஆம் இடம், 6, 8 இந்த மூன்றுமே மருத்துவ ஜோதிடத்தில் தலையாய பங்காற்றுகின்றன. ஸோ 6ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 12ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்றாலோ அது வந்து ஹாஸ்பிட்டல் செலவை கொடுக்கக்கூடியது. அதே போல் தான் 8ஆம் இடத்து அதிபதியும் கொடுக்கக்கூடியது. சரி, இது வந்து நீங்கள் கேட்குறத குணப்படுத்தக்கூடிய நோயா குணப்படுத்த முடியாத நோயா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த 8ஆம் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு காரகத்துவம் எது, எந்த கிரகங்கள் தரது, இது ஏன் வருது? குணப்படுத்த முடியாத நோய்கள்னு சொன்னோம்னா 5 பாவக்கிரகங்கள் இருக்குது சார். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 பாவக்கிரகங்கள். இந்த 5 பாவக்கிரகங்களில் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ வந்தால் அல்லது அந்த நட்சத்திரங்களை அந்த 6ஆம் வீட்டு 8ஆம் வீட்டுக்கு கொடுத்தாலோ
அல்லது 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இந்த 5 கிரகங்களின் தொடர்பில் இருந்தாலோ அந்த நோய் திரும்ப திரும்ப வரும். அதை விட நீங்கள் வந்து தசாபுத்தியை நீங்கள் பார்க்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய பாவக்கிரகங்களின் தசை அவை 6, 8, 12க்கு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அது க்யூராக போகிறதில்ல, திரும்ப திரும்ப வரும். இது வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். உங்கள் மருத்துவர்கிட்ட நாங்கள் ஒரு நோயின்னு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோய்களுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கா, தாத்தாவுக்கு இருந்திருக்கா, உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கா, ஒரு 60 வயசுக்கு மேலே போவா ஒரு நோயின்னு வந்தோம் இப்படி கேட்குறீங்க. இதுக்கு காரணம் என்ன? சில பரம்பரை நோய்கள், சில நோய்கள் பரம்பரையாக வரும், ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அது எந்த நோயின்னு சொல்ல முடியுங்களா? சொல்லலாம். நம்ம பாஷையில் சொல்ல போனால், அதாவது ஜோதிட பாஷையில் பஞ்சகர்ம நோய்கள், கர்ம வினை நோய்கள். நாம் முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்களை புண்ணியங்களாக இருந்தால் சுலபமாக அனுப்பிச்சுடுறோம் நல்ல முறையில். பாவங்கள் அதிகமாக போச்சுன்னா தான் இந்த பஞ்சகர்ம நோய்கள் நமக்கு வரும். இந்த பஞ்சகர்ம நோய்களில் முக்கியமானது கேன்சர். முக்கியமானது கேன்சர். 2வது குணப்படுத்த முடியாத தோல் நோய்கள். 3வது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆட்டிசம் என்ற நோய். 4வது கண்டுபிடிக்க முடிய இயலாத நோய்கள். 5வது செக்ஷுவல் டிசார்டர்ஸ். என்ன நாம் சொல்லலாம், சென்ற காலம் வரைக்கும் அதுதானே ஃபேமஸாக இருந்தது. சிஃபிலிஸ், கொனேரியா, இன்னொன்று என்ன வந்தது, குணப்படுத்த முடியாத வீடி, இதெல்லாம். இது 5 நோய்களும் பஞ்சகர்ம நோய்கள். இதில் வந்து கேன்சர் நம்ம ஈஸியாக, என்ன பிரச்சனைனா வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா ரைட்டு, ஸ்கின் கேன்சரா, கண்ணில் கேன்சரா, மூக்கில் கேன்சரா, தொண்டையில் கேன்சரா கண்டுபிடிக்க முடியும். உள்ளார, குறிப்பாக வயிற்றுக்குள்ளார, ஏன்னா வயிற்றில் இடம் நிறையா இருக்குது. கேன்சருங்கிறது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, கட்டி. அந்த கட்டிக்கு இடம் இருந்ததுன்னா அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இடம் நெருக்கடியான இடத்துல அது உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க, அது என்ன பண்ணால் இருக்கிற உறுப்பு அழுத்தம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வலி வரும். இப்போ வலி வர்றப்ப அந்த பேஷண்ட் அதில் அட்ராக்ட் டாக்டர்கிட்ட போகிறாரு, இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் முறையான இது. இதில் விட ஜோதிடர் மிகச்சிறார் மருத்துவத்தில் அப்படிங்கிறத நான் ஆதாரபூர்வமாக சொல்லுவேன். ஒரு கிளஃப்ட் பேலட், அன்னப்பிளவை நோயின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ராஜப்பிளவைன்னு சொல்கிறாங்களா? அதுங்களா? ராஜப்பிளவை வேறு, அது முதுகில் வரக்கூடியது, அது கார்பங்கல்னு பேர். இது வந்து அன்னப்பிளவை, மேலெண்ணம் உதடு, அது அந்த விளம்பரம். அதில் வர குழந்தை கடைசி வரை பாட்டையாக இருக்கும். அந்த உடனே பால் குடிக்க முடியாது, அதுக்கு வேறு மாதிரி மேனேஜ்மெண்ட். அந்த குழந்தை அதற்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கும் வரும். இதை நீங்கள் ஜோதிடத்தில் வச்சுக்கிட்டு சொல்லலாம் சார். இந்த குழந்தையோட ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு அந்த அடுத்த குழந்தை வருமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இதை டாக்டரால் சொல்ல முடியுமா? முடியாது. அல்ல சார், அவர் இந்த கேஸ் இதுக்கு முன்னால் பார்த்து அதில் பாடம் எடுத்திருந்தாருன்னா ஒழிய அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா இது மரபு வழியாக வர்றதை கண்டிப்பாக அடுத்த குழந்தைக்கு வரும். இதை நாமளே சொல்லிடலாம், ஜோதிடரே சொல்லிடலாம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்னால் கேட்பாங்க, டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்து மேலே அபார நம்பிக்கை, சீப் அண்ட் பெஸ்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய தகவல்களை சொன்னீங்க. நன்றிகள் தான். வணக்கம் ஐயா. மீண்டும் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.